யாக்கோபு வாழ்க்கையில் அண்ணனுக்கு பயந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு அப்பா அம்மா சொன்ன இடத்துக்கு, அதாவது அவன் தன் சொந்த மாமனாரை தேடி அவங்க போகிறத பார்க்க முடியும். அங்கே அவனுக்கு மேரேஜ் ஆகுது. அவன் விரும்பின ஒரு பெண்ணோடு மேரேஜாக நினச்சா அன்றைக்கி அவங்க அப்பா வந்து மூத்த மகளாகிய லேயாளை ஒப்பு கொடுக்குறார். இரண்டாவது மகள் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் 7 வருஷம் எனக்கு வேலை பாருன்றான். மொத்தம் 14 வருஷம் யாக்கோபு லாபானுடைய வேலைக்காரனாக இருக்கிறான். 14 வருஷம். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அதிகாரியில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் அவன் 20 வருஷம் லாபானுக்கு வேலை செய்கிறான். ஒரு 20 வருஷம் யாக்கோபு லாபான் தன் சொந்த மாமனாருக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேதனையை கொட்டுறதை நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். நம்ம மனதுக்குள்ளாக 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு பொருளாதாரத்தை நம் மனதுக்குள்ளே இப்போ கொண்டு வர போகிறோம். அதில் தான் நமக்கான இப்போ விடையே இருக்குது. ஹல்லேலூயா. விடுதலை எங்கேயோ அங்கே விடை உண்டு, விடை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு 10 முறை சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்கு அவர் சொந்த மருமகனை வேலைக்கு இருக்கிறாப்புல, நான் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் தம்பி, இன்றைக்கி ரேட்டுக்கு 1 லட்ச ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. 10 முறை அப்படின்னா 14ல் எத்தனை 10 இருக்குது? எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை நாளைக்கு ஒரு 10 போடலாம்? அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷம், 20 வருஷத்தில் 20 வருஷம் தானே. 20 வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை ஏற்றுறாரா இறக்குறாரா? நீங்கள் போகிற வேலைக்கு, நீங்கள் போகிற ஜாபுக்கு சம்பளம் ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்களா, குறைப்பாங்கன்னு எதிர்பார்ப்பீங்களா? இன்க்ரிமெண்ட்னு எதிர்பார்க்க, இன்க்ரிமெண்ட் தான் நான் எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட். போன மாதம் கூட ஒரு தம்பி ஜூமில் அட்டன் பண்ணிவிட்டு இருக்கிறத விதையை பூரா விதைச்சிட்டு சாப்பாடுக்குள்ளே இல்லை பாஸ்டர் அப்படின்னாப்புல. நானே எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இருக்கிறத கொஞ்சம் ஜிபே அனுப்பிச்சி விட்டேன். அவனுக்கு போட்டு விட்டேன். அவன் சொன்ன, எதுக்கு போட்டு விட்டீங்கன்னு கேட்டான். இருக்கிறத போட்டான், பட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர், நான் போட்டுட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா. ஒரு இவ்வளோ விசுவாசத்தை, அவன் ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு பையன், இவ்வளோ விசுவாசத்தில் இருக்கான். ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவன் அப்படி அவன்கிட்ட ஜிபே 5 ரூபா தான் இருக்குன்னா 5 ரூபா போட்டு எனக்கு அனுப்புவான். அடுத்த 3 நாளில் ஃபோன் பண்ணுறான், பிரதர் இவர் எங்கள் ஓனர் நான் வேலை பார்த்துருக்கோம், திடீர்னு என்னை நோக்கி வந்தார், என்னை பார்க்க வந்தார். தம்பி நீ எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னார். நான் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன் சார். என்ன அப்படியா, இந்த மாதம் உனக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்ட்டாரு அப்படின்னாரு. அவர் இன்க்ரிமெண்ட், அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, என் விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுறாரு பாஸ்டர் பிரதர் அப்படின்னாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. வைக்காமலாம் இல்லை. இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட்டை பார்க்குறோம். 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட ஒரு தொழிலாளிக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினானா, 1 முறை 2 முறை அல்ல. அவன் வேதனையை சொல்கிறான், 10 முறை என் சம்பளம் மாற்றப்பட்டது. 10 முறை. இட்ஸ் நாட் ஈஸி திங். 10 டைம்ஸ் இறங்கி இருக்கு, ஏறலை. 1 லட்ச ரூபா சொல்லி அவனை வேலைக்கு அமர்த்திருந்தான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு மருமகனான்றதுக்கு ஒரு மதிப்பா எல்லாருக்கு முன்னாடி என் மருமனுக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து நான் வேலைக்கு வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா சம்பளத்தை கொடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் 10,000 ரூபா குறைச்சிருக்கான். அப்படின்னா அவனுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பாருங்க. எவ்வளோ இருக்கும்? யாராச்சும் கணக்கு போடுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். மூஞ்சி பார்க்காதீங்க. வெறுங்கையாக தான் இருப்பான் இல்லையா? அப்படி தான் நடந்திருக்கணும். 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட பிறகு அவனிடத்தில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதுதான் லாபான்கிட்ட போய் ஏதாச்சும் லாபம் சம்பாதிக்க போனால்
இங்கே பூரா லாஸ் ஆகுது. பூரா எப்படிப்பட்ட இவன் யாக்கோபு, ஹிஸ் நேம் இஸ் ஜேக்கப். ஜேக்கப் மீன்ஸ் எத்தன், திருட்டு பைய, ஏமாத்துக்காரன், அப்படிதான் அர்த்தம். ஏமாத்து பைய. அவனுக்கே ஒரு நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு அவங்க மாமா இருக்கிறாரு. மாமனார் இருக்கவங்க கோர்த்துக்காரு யாராச்சும் இருந்தீங்கன்னா. ஸோ இங்கே ஏமாற்றக்கூடிய ஒரு யாக்கோபுக்கும் ஒரு மேலான ஒரு மலை போன்று இருக்கிற நபர் தான் லாபான். லெபனோன், ஐ திங்க் லாபான். லாபான் ஒரு பயங்கரமான ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான். அவன் சொந்த மாமனார். நமக்கு தெரிஞ்ச மாமனார்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. மருமகன் சொன்னாலே ஏதாச்சும் ஒன்று வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. ஐயோ மாப்பிள்ளை அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த மாமா வேற மாதிரி இருக்காரு. இந்த மருமகனை வச்சு செஞ்சுருக்கிறாரு 10 முறை. 10 முறையும் சம்பளம் மாற்றப்பட்ட ஒரு நபர் கதறுகிறான் தான் மனைவிகளிடத்தில். உங்கள் அப்பா எனக்கு 10 முறை சம்பளத்தை மாட்டியிருக்கிறார். ஆனால் 20 வருஷமும் ஒரே இடத்துல இருந்திருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. 8-13 வரைய படிங்க. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபு என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் ஆடுகளில் பார்த்துருக்கீங்க? ஆட்டுக்குட்டிலாம் பார்த்துருக்கீங்க? ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆட்டு கறி தான் சார் பார்த்துட்டு என்ன மாதிரி தலையாடு. ஆடுகள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? என்ன கலரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று ப்ரௌனாக இருக்கும், ஒன்று ஒயிட்டாக இருக்கும், ஒன்று கருப்பாக இருக்கும். வெள்ளாடு தான் ஒயிட்டு, பிளாக் ஷீப். யாராச்சும் புள்ளி ஆடாக பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர்லேயாச்சும் புள்ளி ஆடுங்க பார்த்துருக்கீங்களா? தேவன் இவனுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு பாருங்களேன். அவனை உயர்த்துவதற்கு தேவன் பாருங்க, எந்த ஆடுகளாச்சும் புள்ளியாக குட்டி போடும் பார்த்துருக்கோமா? பார்த்தது கிடையாது. புள்ளியாக குட்டி போடுற ஆடை சொல்கிறான் லாபான், புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளாய் போட்டது. ஏதாச்சும் புள்ளியாக குட்டி போடுற ஆட்டு அது சாத்தியமே இல்லை. புள்ளி டாட்டா ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிலாம் உனக்குப்பா அப்படின்றான். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உன் சம்பளத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ புள்ளியாக போடுதோ, இந்த ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்துருக்கேன். இந்த ரவுண்டை போட்டுட்டு இந்த ரவுண்டுக்கு வெளியே விழுகிறதெல்லாம் எனக்கு, இந்த ரவுண்டுக்குள்ளே விழுகிறதெல்லாம் உனக்கு அப்படின்வான். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த ரவுண்டுக்கு வெளியே தான் எல்லாம் விழுகும், உள்ளே விழுகிறது அந்த ₹1 மட்டும் உனக்கு அப்படின்னு கையில் கொடுப்பான். இன்னொன்று என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நான் கஞ்ச பிசினாரி கிடையாது ஆண்டவரே, நான் கீழே போடுறதெல்லாம் உங்களுக்கு நான் பிரிக்க மாட்டேன், மேலே எதெல்லாம் எடுத்துக்குவீங்களோ அதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி மேலே தூக்கி போடுவான், பூரா கீழே வந்துடும். அந்த மாதிரி லாபான் புள்ளியாக இருக்கிறதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன். யோ எப்படியா, என்ன சாத்தியம் ஐயா, புள்ளியா எப்படியா ஆடு குட்டி போடும்? போடாது. இங்கே டிமாண்ட் பண்ணுறான், உடன்படிக்கை பண்ணுறான், சம்பளம் வேணா அது வச்சுக்க அப்படின்னா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா சொல்லி நான் இங்கே வந்தேன், இங்கே என்னை ஏமாற்றி எங்கள் மாமனார் என்னை இப்படி வச்சுருக்கான், வெளியும் விட மாட்டான் உள்ளேயும் வச்சுருக்கிறான்னு சொல்லி கதறாப்புல. அப்போது ஒரு சொப்பனம் அவன் பார்க்குறான். படிங்க, அந்த சொப்பனத்தில் என்ன வருது அப்படின்னா 30-35. அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும்
சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்ளுவான். பாருங்க, இங்கே ஆண்டவர் அவனுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அதாவது ஒரு வாதுமை, புன்னை மரம், பட்டைகள், அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையே இடையே வெண்மையாக தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலே தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராய் போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. பாருங்க, ஆடு தண்ணி குடிக்கும்போது அந்த கொப்புகளை அதுக்கு முன்னாடி உரிச்சு, பட்டையை உரிச்சு, அர்மோன் என்னென்ன மரம், புன்னை மரம், வாதுமை, அர்மோன் இன்னும் மரம், 3 மரத்தை வெட்டி, கொப்புகளை வெட்டி அதை உரிச்சு அதை அடுக்கி வச்சிருப்பான். தண்ணி குடிக்க வரக்கூடிய ஆடுகள் எல்லாம் அதை பார்க்கும் பொழுது அது எதை பார்க்குதோ அதன்படி அது குட்டிகளை போடும். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்குமா? சரி, நம்மளும் ஒரு 2-3 மரங்கள் கொப்புகளை வெட்டிச்சு ஆடுகளுக்கு அதே மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரி அங்கே தூக்கி முன்னாடி வச்சோம்னா நம்ம நினைக்கிறது போட்டுருமா? போடாது. ஏன்னா இது யாக்கோபுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கும், நமக்கு வேலை பார்க்காது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு தேவன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்களேன். இது எதற்காகவென்றால், இந்த மெசேஜ் இட்ஸ் ஃபார் சம்பளத்தை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அந்த லாஜிக்கை உடைக்கிறதுக்காக அந்த மெசேஜை நான் கொடுத்துட்ருக்கேன். சம்பளத்தை தாண்டி தேவன் உங்களை உயர்த்த முடியும். உங்கள் வருமானத்தை தாண்டி உங்களால் உயர முடியும். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்கிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றியும் தேவன் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் படிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். அவன் வெறும் கோலும் கையுமாதான் இந்த யோர்தானை கடந்து வருகிறான். வெறும் கையும் வெறும் கோலும், வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இருந்த எண்ணெயை தலைக்கு வச்சிருந்த கல்லை எடுத்து நிப்பாட்டி அதில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டான். இப்போ வெறும் கோலும் கையும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் 2 பரிவாரங்கள் உடையவனாய் தேவன் அவனை மாற்றி வெளியே கொண்டு வரார். சம்பளமோ 10 முறை மாற்றப்பட்ட சம்பளம். இதன் மத்தியிலே அவனுக்கு இருந்த சொத்து, ChatGPT இருந்தால் போட்டு பாருங்க, 500 கோடின்றாங்க. அவனுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றப்பட்டும் அவனால் 500 கோடிக்கு அதிபதியாக தேவனால் அவனை மாற்ற முடிந்தது. 10 முறை சம்பளத்தை நம்பி இல்லைங்க நம்ம. தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் பெற்றிருந்தபடியால் அவன் சொல்றான், தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்துக்காகவும், தயவு இருந்தால் சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். தயவு உங்கள் மேல் இருந்தால் எப்படி யாக்கோபுக்கு அந்த புள்ளி ஆடுகளை குட்டிகளை போடுவதற்கு என்ன வழிமுறைகளோ என்ன பகுதியை செய்யணுமோ அதை காண்பித்து கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வருமானத்தை தாண்டி தேவனால் உங்களை உயர்த்த முடியும். உங்கள் வருமானத்தை வைத்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியாது. உங்கள் இன்னைக்கு வருமானம் இவ்வளவு, இந்த மாதம் வருமானம் இவ்வளவு என்று நீங்கள் கால்குலேட் பண்ணி கணக்கு பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இருக்க இருக்க தேய்ந்து போவீர்கள். வசனம் சொல்கிறது,
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். அவனால் எழும்ப முடியாது. அவன் வனாந்தரத்தில் குடியிருக்கிற கரளையான போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் போயிடுவானா. அவனால் எழும்ப முடியாது. அவன் வாழ்க்கையில் எந்த நன்மையும் பெற முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, என் வருமானத்தை அல்ல, எனக்கு வரக்கூடிய சம்பளத்தை அல்ல, என் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் நம்பி இருப்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, யாக்கோபுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். எனக்கு தேவன் சொன்னார், வாக்கு பண்ணினார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். நீ மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் பரம்புவாய்னு சொன்னார். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். என் மாமனார் 10 முறை அல்ல 10,000 முறை சம்பளத்தை மாற்றினாலும் என் தேவனின் வாழ்க்கையில் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் விசுவாசம். 10 முறை சம்பளத்தை மாற்றினா அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நான் வேற விஷயத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் சொன்னது, இது மறுபடியும் பேசு, இந்த வாக்குத்தத்தத்தை அவங்ககிட்ட பேசு. சம்பளத்தை நம்பாதீர்கள், உங்கள் பிஸ்னஸை நம்பாதீங்க, உங்கள் வருமானத்தை நம்பாதீங்க. இனி வரக்கூடிய சீசன் நீங்கள் பார்க்கும்போது கேனாட் இமேஜின், உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. உங்கள் எதிர்காலத்தை இமேஜினே பண்ண முடியாது. வாழ்வாதாரம், யாரெல்லாம் வாழ்வாதாரத்தை நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை பார்ப்பாங்க. பெரிய தோல்வி. மலை மாதிரி நினச்சிருப்பாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையை உயர்த்த போது, இதுதான் எதிர்காலம்னு. அது அப்படியே ஒரு பனியை போல் உருகி போயிடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் பேரில் வை. அல்லேலூயா. சம்பளத்தின் பேரில் வைக்காதீங்க. ஏன்னா சம்பளம் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எந்த விதத்தில் முன்னேறி இருக்க முடியாது. அவன் சொல்கிற போது கவனிங்க, இந்த வசனத்தை படிக்கலாம். 31:12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடைய பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அதாவது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். நீ, லாபான் உனக்கு செய்தவைகளை யாவை நான் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, உன்கிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெயை தூக்கி அந்த தூணில் ஊற்றுனல, அங்கே எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேல. பெத்தேல் உனக்கு தரிசனமான இடம், அங்கே நான் உனக்கு தரிசனமானேன்ல, அந்த தேவன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாருங்கள், இவன் எதனால் இவ்வளவு வளர்ந்தான் அப்படின்னா அவன் ஒரு பொருத்தனம் பண்ணான் பாருங்க. தேவரீர், நீர் தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். இந்த தசமபாகம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அந்த பொருளாதாரத்தில் இல்லை என்பதை காண்பிப்பதற்கான ஒரு அடையாளம் தான் அந்த தசமபாகம். இதை வைத்து நான் கிடையாது, சம்பளத்தை வச்சு என் வாழ்க்கை கிடையாது. சம்பளத்தை தாண்டி என் வாழ்க்கையில் தேவன் உயர்த்த முடியும். சம்பளத்தை தாண்டி என் வாழ்க்கையில் தேவனின் பொருளாதாரத்தை மாற்ற முடியும், என் நிலையை மாற்ற முடியும். இதன் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதன் மேல் என்னுடைய ஆதாரம் இல்லை, இது என்னுடைய ஆதாரமும் கிடையாது, இது வாழ்வாதாரம் கிடையாது. என் வாழ்வாதாரம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை காண்பிப்பது தான் இந்த தசமபாகம். இவன் கொண்டு போய் அங்கே அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகி அதை சொல்றாரு, நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு நான் தரிசனமான தேவன். ஹல்லேலூயா. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட யாக்கோபினால் 500 கோடிக்கு தேவன் அவனை அதிபதியாக்க முடியும் என்றால் உங்களை என்னையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக, சம்பளத்தை நம்பி, நம்முடைய வாழ்வாரத்தை நம்பி, நம்முடைய வாழ்க்கையை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம துவங்கினோம் என்றால் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாது.
உங்கள் பொருளாதாரம், உங்கள் வாழ்வாதாரம் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இருக்கும்படி நாம் அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய மனதை அந்த பொருளாதாரத்திலிருந்து விலக்கி, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சோர்ஸ், நீங்கள் தான் என் தேவை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே நீங்கள் தான். அப்படி சொல்லும்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பார். ஏது நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் வலுவாக ஒன்று நடக்கும். அல்லேலூயா. வலுவாக ஒன்று நடக்கும், பெருசாக ஒன்று செய்வார். அது நீங்கள் கால்குலேட் போட்டு பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் உடச்சி தேவன் வேறு விதத்திலிருந்து உங்களுக்கு இன்கம்மை கொண்டு வருவார். இன்கம் மாமனார்கிட்ட வரதில்லை. ஒருவேளை மாமனார் ஆடுகளை மேய்த்திருந்தாலும் அவனுடைய மனநிலைகள் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு மருமன் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிற ஒரு மாமனார் தம் மருமனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறார் பாரு. அது சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்லுது, வசனம் சொல்லுது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னா 31, 39, 40. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இஸ்ரவேலுடைய யாக்கோபினுடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தாங்க. ஆனால் யாக்கோபு ஒரு 20 வருஷமாக ஒரு எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தார். பாருங்கள், பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்கு நான் உத்தரவாதம் பண்ணினேன். பீருண்டுருச்சு, கொல்லப்பட்டுருச்சு, ஒரு மிருகம் அதை தாக்கிருச்சுன்னா, ஐயா செத்துருச்சுன்னு கொண்டு வர முடியாதான். சொத்து போச்சியா அப்படின்னு கொண்டு வர முடியாதான். மாமா சொத்து போச்சுன்னா எனக்கு அதான் தெரியாதுன்றவர். இதுக்கு பதிலாக எனக்கு நிறைய ஆடு வேணும்னுவான். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்கு பதிலாக உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனது, எவனோ திருடி இருப்பான், ஒரு ஆட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். இவனுக்கு வர வேண்டிய, அதாவது அவனுடைய மந்தையில் பீருண்டு போச்சுன்னா இவனுடைய மந்தையிலிருந்து எடுத்து கொடுக்கணும். அவன் மந்தையில் யாக்கோபு மந்தை வேறு, லாபானுடைய மந்தை வேறு. லாபானுடைய மந்தையில் ஏதாச்சும் திருட்டு போச்சுன்னா இவன் மந்தையிலிருந்து எடுத்து வந்து கொடுக்கணும். குறையுமா கூடுமா? இவன் மந்தையில் இருக்கிறது குறையும், ஆனால் கூடி இருக்கே. அல்லேலூயா, கூடும். இவன் எவ்வளவு அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகுவார்கள். ஏனென்றால் வாக்கு தத்துவம் உங்களை பெருக பண்ணும். வாக்கு தத்துவம் தேவனுடைய தயவோடு கலந்து உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணும். உங்களை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு என்ன தேவையோ அதை தேவனுடைய வாக்கு தத்துவம் அவருடைய தயவோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். எவ்வளவு கொடுத்துருக்கான் பாருங்க. கடைசி வரைக்கும் ஒரு அடிமையாகவே வைத்திருக்கிறான். இவன் பிள்ளைகள் சந்ததியெல்லாம் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. இவன் 20 வருஷம் மாமன்னாட்டு அடிமையாக இருந்தான். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில், அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சம்பளத்தை வைத்து உங்கள் வாழ்வாதாரத்தை திட்டமிடாதீர்கள். அந்த எண்ணத்தை உடையுங்கள். தேவனுடைய வசனத்தை வைத்து உடையுங்கள். ஆண்டவரே, இனி இதை நம்பி நான் இல்லை, நான் உங்களை நம்பி இருக்கேன். என் நம்பிக்கை இன்னைக்கு நான் உங்கள் பக்கமாக திசை திருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு, என் பிஸ்னஸ் எதுவும் வேண்டாம். யார் ஃபுல்லி சரண்டராக அவர் கையில் ஒப்பு கொடுப்பாங்களோ தேவன் அவர்களை பார்க்கிறார். லாபான் உனக்கு செய்ததே நான் பார்த்தேன்னு சொல்றாரு. உனக்கு லாபான் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ பட்ட பாடுகள் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நான் பதில் செய்கிறேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அவங்களுக்கு தான் உதவி செஞ்சுருப்பீங்க. லாபானுக்கு யாக்கோபு உதவி செஞ்சுருக்கான். அது சொல்கிறான், நான் வந்தப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? நான் வந்தபோது உம்மிடத்தில் கொஞ்சமாக இருந்தது, இப்போ உம்மிடத்தில் நிறையா இருக்கு. அல்லேலூயா. லாபான் இடத்துல யாக்கோபு வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சமாக இருந்ததாம். லாபானுக்கு
ஆனால் யாக்கோபு வந்த பிறகு அவனிடத்தில் இருந்தது மிகுதியாய் மாறினது. ஏனென்றால் யாக்கோபின் மேல் தேவனுடைய திட்டம், தீர்மானம், வாக்குத்தத்தம், தயவு அவன் மேல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், தேவரீர் அடியனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும். இந்த சத்தியம்னா என்றால் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஆவதற்கு இந்த சூழ்நிலையில் யாக்கோபை பாருங்க. யாக்கோபு இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு விடுதலை ஆக்குவதற்கு, அவனை வெளியே கொண்டு வருவதற்கு, அவனை உயர்த்துவதற்கு என்ன வெளிப்பாடுகளை அவனுக்கு கொடுக்க வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் சத்தியம். தயவும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. இங்கே தயவு மட்டும் அவன்கிட்ட வேலை பார்க்கல, தயவோடு சேர்ந்து சத்தியமும் அவனுக்கு வேலை பார்த்துச்சு. வசனம் படிங்க, 31, 8, 9, 10. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அடுத்து படிங்க. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்க கண்டேன். ஆமென். பாருங்க, இந்த உயர்வுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் அவனுக்குள்ள வைக்கிறாரு. ஒரு சின்ன கவுன்சிலிங் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவனுக்குள்ள செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆலோசனை தான் அவனை உயர்த்துது. இந்த ஆலோசனை உனக்கு எங்கே வந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, சொப்பனத்தில் வந்தது. அல்லேலூயா. அழகா போட்டிருக்கு பாருங்க. சொப்பனத்தில், ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது. இந்த திட்டத்தை தேவன் தம்முடைய தூதன் மூலமாக சொப்பனத்தில் கொடுக்குறாரு. உங்களை உயர்த்துவதற்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாருங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் இருக்கிற இடத்துலையோ உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை ஒரே ஒரு ட்ரீமில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஒரு ட்ரீமு 500 கோடிக்கு அவனை அதிபதியாக்குச்சு. அல்லேலூயா. ஒரே ஒரு ட்ரீமு. டு யூ நோ ஒன் திங்? கூகுள் எப்படி வந்து தெரியுமா? கூகுள் சர்ச் பண்ணுறோம்ல, கூகுள் ஓனர் ஒரு நாள் ட்ரீமில் பார்த்த, கூகுள் அந்த விஷயத்த ட்ரீமில் பார்த்துருக்காப்புல, ஒரு விஷயம் பார்த்துருக்காப்புல. ட்ரீம் அவர் கனவு கண்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வெப் டிசைன் பண்ணி இந்த மாதிரி வேர்ல்டில் இந்த ஃப்யூச்சரில் இப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ட்ரீமாக பார்த்துருக்காப்புல. அதுலேருந்து வந்தது தான் இன்றைக்கி கூகுள். ஒரே ஒரு ட்ரீம் போதுங்க, ஒரே ஒரு ஸ்பார்க் போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையை மொத்தமாக சுட்டெரிச்சு அழிச்சிரும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறவர். உங்கள் சம்பளத்தை நம்பி உங்களை அழைக்கவில்லை, உங்கள் வேலைகள் நம்பி உங்களை அழைக்கவில்லை, உங்களுடைய பிஸ்னஸை நம்பி அழைக்கவில்லை, என் சப்போர்ட்டர்ஸை நம்பி என்னை அழைக்கலை, எனக்கு காணிக்க கொடுக்கிறவர்களை நம்பி என்னை அழைக்கலை. தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் தம்முடைய அழைப்பினால் என்னை அழைத்திருக்கிறார். One who calls you, he is faithful. Amen. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை எதற்காய் அழைத்தார், உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டார், உங்களை எதற்காய் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா according to his will, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்களை அழைத்ததினாலே உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களை நம்பிக்கையை வைக்காதீர்கள், உங்கள் சம்பளத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்காதீர்கள். சம்பளத்தை நம்பி இருந்தான்னா யாக்கோபு நான் சொல்கிற ஒரு ஓட்டாண்டியாக தான் இருந்திருப்பான். மாமனாருக்குள்ளே வச்சு அழிஞ்சிருப்பான். ஒரு பெரிய தேசமே உருவாகியிருக்காது. இஸ்ரவேல் எப்படின்றால் யாக்கோபு, ஒரு தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஒரு தேசமே அவனிடத்தான் உருவாச்சு. இஸ்ரவேல் என்றால் யார்? யாக்கோபு. தேவன் அவன் மேல் வாக்கு பண்ணினார். இன்னைக்கு ஒரு பெரிய ஜாதியா உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு கூட்டம் அவன் மூலமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எழுந்திருப்போமா? Thank you Holy Spirit. Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. 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 Rabba shaka rama manama. Rabba shaka rabba lama rabba laba rabba. La sheketere me atalaba karama naha shetere be 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 be. ஆண்டோட அப்படியே அர்ப்பணிப்போம்.
ஷகரா மாமா 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 மாமா. உங்க சுய பலத்தில், உங்க பொருளாதாரத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அது உங்களை விழத்தள்ளிரும். இருக்கிற நிலைமை இன்னும் அதிக கடினமானதாய் மோசமானதாய் மாற்றிவிடும். ரபஹாலா பஹா ஷேகா ராமா மாமா லீதிரியா ஷேகா ராமா மாமா மாமா ரிபேயா ஷேகா ராமா மாமா லிபிரி பெரி பெலே பெரி பெலே அஷாபரம். அப்படியே இருக்கிறவங்க நம்ம ஆவியில கனெக்ட் ஆகுமா? ரிமேயா ஷேட்டரா பாகா ரபஹாலா பாகா பாபா ரிபேகாலா பரபல பரபல ரபலா பாகா பாமா மாமா மாமா ரிடே ரிலேயா ஷேகரா பாமா லிபாலா ஷகரா மாமா மாமா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று எழுதியிருக்கு. ஐஸ்வர்யத்தை நம்பி இது போதும், என் வாழ்க்கையில எல்லாமே நான் பண்ணிடுவேன் நம்பி நினைக்கிறவன் ஒரு ஷேர் மார்க்கெட்ல விழுந்து போயிடுவான், ஒரு பாயிண்ட்ல விழுந்து போயிடுவான். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவனை எந்திரிக்கவே முடியாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போக மாட்டாங்க, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். உங்க வாழ்க்கையில எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களுக்கு முன்பாக இதை நம்பி நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விழுந்து போகணும். ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. உங்களுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கும்படிக்கு இன்றைய நாளிலே நான் நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா ரபா ஷகா ரபா லபா லேபரேயா தலமா மரோ கேட்டாரா மாமா 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 ரோபேயா லபா ஷேகரா மாமா மாமா makarabata hasetala mama mama raha shekara mama rebe shaba baba 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 shakara baba raba shekara baba baba baba. ஒரு சில நிமிஷம் டைம் இருக்கு, உங்களுடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் பொருளாதாரத்தை நான் நம்பல, என் பொருளாதாரம் என்னை காப்பாற்றாது, என் பிசினஸ் என்னை வேலை என்னை காப்பாற்றாது. உலகத்துல சொல்றான் உழைப்பே உயர்வு. இல்ல இல்ல, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்திருக்கு. தேவன் தான் உயர்வு. உன்னுடைய பிரயாசத்திற்கு பலனை தருவது அவருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாமல் கடந்து செல்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதித்ததை அவங்க வாய்க்கு எடுத்துட்டு போக முடியாம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ ஃபோன் கால்ஸ், எத்தனையோ கண்ணீரோடு ஃபோன் கால்ஸ் என் காதுகள் கேட்டிருக்கு. எத்தனை வருஷமா வேலை பார்க்கிறேன் பிரதர், ₹1 கூட என் வீட்டுக்கு எடுத்துட்டு போல, என் பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியல, அவ்வளவு வட்டி பணத்திற்கு போய் கொண்டு இருக்கு பிரதர். ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிற விஷயம் தான், நம்பிக்கையை திசை திருப்பு. நீ நம்புகிறதிலிருந்து உன்னை மாற்றிக்கொள், நான் உன்னை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
Ramahantala Bahashekara Baba. Liriya Shekara Baba Baba Baba. Ramahashekara Baba Baba. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் அன்பை சிலுவையில் சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் அன்பை சந்தித்தேன் சிலுவையில், நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. நம்பிக்கை திசை திருப்போமா. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களுமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களுமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிடாய், என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிடாய், எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிடாய், எஞ்சிய நாள் மட்டும் உழைப்பேனே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி செய்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்லுவோமா. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நம்பிக்கையின் அங்கூரம், எங்கள் எதிர்காலம் நீர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இன்கம்ல, எங்களுடைய வருமானத்தை சார்ந்து, பொருளாதாரம் எங்கள் வருமானத்தை சார்ந்தல்ல, உம்முடைய கரத்தை நம்பி ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்கும் போது அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்கும் போது அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் என்று எழுதியிருக்கிறபடி, திமிங்கலங்களை போஷிக்கிறவர், திமிங்கலங்களுக்கு ஆகாரத்தை அள்ளி எறிகிறவர். உம்முடைய கரத்தை திறந்தால் திமிங்கலங்களும் திருப்தி அடையும். ஆண்டவரே, உடைய கரத்தை வந்திருக்கிற வாழ்க்கையில நீங்க திறக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இது வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்களுமே நோக்கி இருக்கட்டும். ஆவியானவரே, யாருடைய மனதெல்லாம், யாருடைய பார்வைகள் எல்லாம் அவங்களுடைய சம்பளத்தையும் வருமானத்தையும் மறுமணத்தில் சிக்கி இருக்கோ அவங்களை எல்லாம் விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன்.
உடைய பரிசுத்த வார்த்தை, உடைய பிரசன்னம் அவர்களை விடுதலாக்கி இருக்கிறதற்காய் நன்றி சொல்கிறேன். துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம்.